சிவகாசி மாநகராட்சியில் வீட்டு வரி மற்றும் பிற அதிகாரப்பூர்வ ரசீதுகளில் கூட அந்த பகுதி ஹரிஜன் காலனி என்று பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது பட்டியல் இன மக்களின் மன உணர்வுகளை புண்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு ஏற்கனவே காலனி போன்ற வார்த்தைகளை அரசு ஆவணங்களில் பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவித்துள்ள நிலையில் சிவகாசி மாநகராட்சி இன்னும் பழைய பெயர்களையே பயன்படுத்துவது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பெயர்களை நீக்கி சமத்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் புதிய பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து புரட்சி தமிழகம் பறையர் பேரவை கட்சியின் விருதுநகர் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் புரட்சி மணிமாறன் அவர்கள் கூறுகையில், இந்த வீடியோ காணொலியின் மூலமாக கண்டன பதிவு என்னவென்றால், இந்த தமிழக அரசு திட்டவட்டமாக அறிவிச்சிருக்கு, காலனி என்ற பெயர் முற்றிலும் அனைத்து மாவட்டத்திலும் அனைத்து கிராமங்களிலும் நீக்க வேண்டும் என்று. இந்த சிவகாசி மாநகராட்சியில் இப்போ இந்த தமிழக அரசு ஆணையை மதிக்காமல் இந்த சிவகாசி மாநகராட்சி இன்னும் அர்ஜுனன் காலனி என்று பதிவிடுவது இது அலட்சியமாக தெரியுது. அலட்சியம் மட்டுமல்ல, இது ஒரு கூட்டு சதி. இது சாதி வன்மத்தோடு இருப்பதால இது ஒரு கூட்டு சதி என்று நாங்கள் கருதுகிறோம். இது அரசாணையை மதிக்காமல் இருப்பது இது பெரிய குற்றம் என்று இந்த மாநகராட்சிக்கு தெரியாதா? இங்கே உள்ள மேயரு கமிஷனர் இவங்களுக்குலாம் தெரியலையா? அரசாணையை மதிக்காம இன்னும் அர்ஜுனன் காலனி என்று அதே ஆன்லைன் பரிமாற்றம் செய்வது இது ஒரு கூட்டு சதி என்று இந்த சமூகத்தின் சார்பாக நாங்கள் கருதுகிறோம். இது எவ்வாறு சரித்திருத்தம் செய்வதென்றால், இந்த கமிஷனர் மீது நான் ஒரு பட்டியலின மக்களுக்கானவே தனி சட்டமான செக்ஷன் 4 அடிப்படையில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதாவது பட்டியலின மக்கள் மற்றும் பட்டியலின பழங்குடி மக்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட செக்ஷன் 4 அடிப்படையில் இந்த மாநகராட்சி கமிஷனர் மற்றும் மேயர் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவர் மீதும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அப்படி கைது செய்யப்பட்டால்தான் மட்டுமே இந்த அரசாணை வெறும் காகிதத்தோடு நிற்காமல் தலைமுறைக்கு செயல்பட ஒரு வழிமுறையாக இருக்கும் என்பதால் இவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை SC/ST வன்கொடுமை சட்டத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.